திருநெல்வேலியில் ஜேசிபியில் வந்து மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டார் பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன். அவருடன் நமது செய்தியாளர் குருசாமி நடத்திய கலந்துரையாடலை இப்பொழுது பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் முழுவதும் கனமழை காரணமாக நகரினுடைய முக்கிய பகுதிகள் அனைத்துமே தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. இந்நிலையில் தற்போது நம்முடைய இந்த நெல்லையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் நம்முடைய இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், நெல்லையை பொறுத்தவரை பாதிப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு? அரசினுடைய மீட்பு பணிகள் எந்த அளவுக்கு இருக்கு? பாதிப்பு பொறுத்த மட்டும் 100க்கு 100 எல்லா இடங்களுமே பெரிய பாதிப்பு. கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷத்துக்கு முன்னால் தான் இந்த மாதிரி மழை வந்திருக்கு, வெள்ளம் வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் எல்லா பகுதியுமே துண்டிக்கப்பட்டிருக்கு. யாருக்கும் எங்களுக்கு உணவு தயாரித்து வச்சுருக்கோம், ஆனால் கொண்டு கொடுக்க முடியல. கிட்டத்தட்ட கல்யாண பள்ளிக்கூடத்துலேருந்து அதுக்கப்புறம் நரிக்குறவர் காலனி எல்லா இடங்கள்லையும் வந்து எல்லோரும் தங்க வச்சுருக்கிறோம். சாப்பாடு ரெடியாக இருக்குது, கொண்டு கொடுக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. மாநகராட்சி நிர்வாகம் எல்லா அம்மா உணவுகளையும் சாப்பாடு தயார் பண்ண சொல்லியிருக்காங்க. நாங்களும் எங்களுடைய கட்சி சார்பும் எல்லா இடங்கள்லையுமே சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எங்களுக்கு கொண்டு கொடுக்க முடியல. திருநெல்வேலியை பொறுத்த மட்டும் ரயில்வே ஸ்டேஷனில் மட்டும் ஒரு 200 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு கொடுக்கணும். வெளியூர்காரங்க ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்த செந்தூர் எக்ஸ்பிரஸ் அதில் வந்து 600 பேர்கிட்ட வந்திருக்காங்க. 500 பேர் ரயில்வே ஸ்டேஷன்லேயே இருக்கிறாங்க. அப்புறம் நேற்று நம்ம கார்பரேஷனில் கேடிசி பஸ் ஒரு 10 பஸ் அனுப்பி அவங்கள ஸ்ரீவைகுண்டம் ஸ்கூலில் கொண்டு தங்க வச்சுருக்கோம். இப்போவும் காலையிலேருந்து எல்லாரும் பொதுமக்கள் எல்லாருடைய ஒத்துழைப்போட தான் இப்போ எல்லா இடமும் போயிட்டுருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். வரலாறு காணாத மழை அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 39 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை அப்படின்றாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரியான மழை இந்த மாவட்டத்தில் பதிவாகி இருக்குதா? அரசுடைய நடவடிக்கை இன்னும் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை, அதாவது இருந்தால் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு மழை வந்ததே இல்லை. இப்போ மாநில அமைச்சர் வந்திருக்கிறாங்க. ரெஸ்கியூ ஆப்ரேஷன் சில இடங்களில் வந்து போட்லாம் விட்டுருக்காங்க. அவங்களும் உரிய முயற்சியை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இது யாரும் எதிர்பார்க்க முடியாது. அதனால் யாரையும் எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது. எல்லா பொதுமக்களும் எல்லாம் ஒத்துழைப்பு பண்ணால் தான் இன்னும் நல்லாயிருக்கும். நிறைய இடங்களில் மீட்பு பணிகள் இன்னும் நடக்கவே இல்லை. குறிப்பாக இந்த பேட்டை பகுதிகளெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்திருக்கு. அவங்க இருக்கக்கூடிய மக்களை மீட்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய இடங்களில் மீட்பு பணிகள் இன்னும் துவக்கப்படாமலே இருக்குது. பேட்டை பகுதி மட்டும் இல்லை, பாட்டப்பகுதி எல்லா பகுதியுமே எல்லா சின்ன சின்ன கிராமம் கருங்காடு திருநெல்வேலி தொகுதியை பொறுத்த மட்டும் திருநெல்வேலி தொகுதி மட்டும் இல்லை, திருநெல்வேலி மாவட்டம் மட்டும் இல்லை, தென்காசி மாவட்டத்தில் வந்து இன்றைக்கி எல்லாமே ஒரு இயற்கையினுடைய சீற்றம்னு அதை சொல்லணும். அதனால் இது வந்து யாருடைய குறைபாடும் நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் அரசாங்கம் இன்னும் அமைச்சர் தங்கம் தென்னரசு அமைச்சர் வந்திருக்கிறாங்க. அவங்களும் எது வேணாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போட்டு 2-3 இடத்துக்கு போட்டு விட்டுருக்காங்க. இப்போ சூலூரில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் வர சொல்லுறதுக்காக இங்கே மாநில தலைவர் அண்ணாமலைகிட்ட கூட பேசுங்க. மத்திய அரசில் பேசி ஹெலிகாப்டர் வருவதற்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே வரும். இன்னும் மேல் மழை வந்தால் இன்னும் மிகப்பெரிய ஒரு மோசமான சூழ்நிலை ஏற்படும். மேகமலை வனப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் வைகை அணைக்கு நீர்வரத்து 17,297 கனஅடியாக அதிகரித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பழனிக்குமார் வழங்க கேட்கலாம். பழனிக்குமார், வைகை அணையினுடைய நீர் நிலவரம் எப்படி இருக்கு தெரிவிக்கலாம். ஸ்ரீராம், அதாவது தேனி மாவட்டத்தில் நேற்று இரவு முதலாகவே அனைத்து இடங்களிலும் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக மேகமலை வனப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக குறிப்பாக வருசநாடு, வெள்ளிமலை, அரசரடி உள்ளிட்ட மேகமலை வனப்பகுதிகளில் கொட்டி தீர்க்கும் கனமழை காரணமாக ஆண்டிபட்டி அருகே 71 அடி உயரத்தில் அமைந்துள்ள வைகை அணையின் நீர்வரத்தானது கணிசமாக உயர்ந்து இன்று காலை 66 அடியை எட்டியது. இதையடுத்து பாதுகாப்பு கருதி தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு முதல்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மேகமலை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள கொட்டகுடி, வராக நதி உள்ளிட்ட நீர்நிலைகளில் ஏற்பட்ட